திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற இரு திராவிட கட்சிகள் 75 ஆண்டுகால அரசியலை தமிழக அரசியலில் புகுத்தினா கூட தேசிய கட்சிகளாக இருந்த காங்கிரஸிற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முழுமையான ஒரு கால் பதித்தலை தமிழகத்தில் நடத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும், பாரதிய ஜனதா கட்சி அபரீதமான வளர்ச்சியை மறைமுகமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில், தமிழகத்தினுடைய மண்ணில் நடைபெற தொடங்கி இருக்கிறார்களா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சியில் தோல்வியை தழுவி இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளை தாண்டி நாம் அலச வேண்டியது காலத்தினுடைய தேவை. அதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மிக முக்கியமாக அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைத்துக்கொண்டு இங்கே தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக இங்கே கால் பதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்புகளை பல தலைவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதில் வெற்றி பெற்றார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி, திரு எல் முருகன் தொடங்கி, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு இந்த தலைவர்களுடைய முயற்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதத்தில் கை கொடுத்தது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களினுடைய வருகைக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் நேரடியாக மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு பாரதிய ஜனதா கட்சியை கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தேசிய உணர்வோடு இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை உள்ள புகுத்த நினைச்சதும், அவருக்கான ஹிடன் ஸ்ட்ராட்டஜியாக தமிழ்நாட்டில் ஒரு இன்வென்சிபிளான ஒரு குரோத்தையா இல்லை ஒரு கம்ப்ளீட்டடான ஃபெயிலியரை அவர் கையில் எடுத்து அடுத்த தலைவருக்கு திரு நயினா நாகேந்திரனுக்கு பாஸ் செய்துட்டு போனாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா தேசிய தலைமையினுடைய ஒரு பார்வையில் இருந்து தமிழகத்தை அணுக வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருக்கணும். ஏன்னா தேசிய அரசியலின் படி கணக்குகள் படி பார்த்தோம்னா, தமிழ்நாடு எதற்கு அவர்களுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சிகளாக இருந்தாலும் தென்னிந்தியாவில் முழுமையான ஆதிக்கத்தை அவர்கள் இன்னும் பெறவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குமரல் அவர்களுக்கு எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் மிகப்பெரிய ஒரு மிஸ்ஸிங் பீஸ் தான் தமிழ்நாடு. அப்போது அந்த டெல்லியினோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னா, லோக்சபாவில் அவர்களுக்காக மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கக்கூடியதில் தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய ஒரு 39 சீட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் திராவிடியன் டாமினன்ஸ் வந்து அதிகப்படியாக பல காலாண்டுகளை தாண்டி, அரை ஆண்டுகளை தாண்டி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய அந்த திராவிடியன் டாமினன்ஸை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியினுடைய சித்தாந்தமாக வலுவாக இருக்கக்கூடியதுக்கு காரணமும் தமிழ்நாட்டை அவர்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான உண்மை. அப்போது இந்த லாங் டேர்ம் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி தமிழகத்தில் கையாள போகிறது, அந்த கையாள்கள் தன்மையில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போது இன்விசிபிளான குரோத்தை, வெளியில் தெரியாத ஒரு வளர்ச்சி என்னவாக இருக்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கேடரோட எக்ஸ்பான்ஷனை அவர்கள் அடித்தளத்தை அமைத்தது வந்து 2026 தேர்தலில் நம்ம ஈஸியாக பார்த்த தேர்தல் வரைக்கும் கடந்த 5 to 7 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி பூத் லெவலில் கேடரை உருவாக்கத்தில் கவனத்தை செலுத்துகிறார்கள். அதில் மிக முக்கியமான தலைவர்களாக திரு எல் முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு அண்ணாமலை போன்றவர்கள் மிக முக்கியமாக அந்த ஒரு பணியை செவ்வனே செய்தார்கள். அதில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பணி வந்து ரொம்ப பெரிய ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க் மூலம் இந்த ரூரல் பெனிட்ரேஷனையும் அவர்கள் கையில் எடுத்ததையும் நம்ம பார்க்குறோம். சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸில் மிக முக்கியமாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை அந்த சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மூலியமாக இந்த பெனிட்ரேஷனை ரூரல் லெவலில், கிராமப்புற லெவல்களில் இந்த பூத் லெவல் கேடரை உருவாக்குவதில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில். அப்போ நான் டாமினண்டான கேஸ்டாக இருக்கட்டும், எஸ்சி போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை யூத்தோடைய டார்கெட்டிங்கையும் பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக தமிழக அரசியல் களத்தில் பண்ண தொடங்கி இருக்கிறது. இது போக வெல்ஃபேர் மெஷர்ஸை ஒரு சில தொகுதிகளில் பண்ணியிருந்தால் கூட நேஷனலிசம்ங்கிற அந்த ஒரு மிக்சட் நரேட்டிவை வந்து வெல்ஃபேரோடு சேர்க்கும் போது அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக கண்டு வைத்துள்ளது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேஸ் பில்டிங் ஸ்ட்ராட்டஜியை பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து ஒரு அக்ரெசிவான லீடர்ஷிப்பை கொடுத்ததன் மூலயமாக பாரதிய ஜனதா கட்சியை பல மக்கள் மத்தியில் டெய்லி திரு அண்ணாமலை அவர்கள் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட், மத்தியானம் ஒரு ப்ரெஸ் மீட், நைட்டு ஒரு ப்ரெஸ் மீட்னு 3 ப்ரெஸ் மீட்டுகளை ஒரு நாளைக்கு கொடுக்கறத தீர்மானமாக வைத்திருந்தார். ஒரு அக்ரெசிவான ஒரு லீடர்ஷிப்பின் மூலியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸை தமிழக அரசியல் களத்தில் தெரிய வைத்ததில் மிக
மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஒரு 5 to 7 ஆண்டுகள்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ அதே சமயம் ஆன்டி டிஎம்கே அந்த ஸ்பேஸை வந்து கேப்சர் செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்டை தாண்டி அதை செய்ய முற்பட்டதில் ஒரு விதத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்படணும். இந்த வளர்ச்சி வந்து ஓட் ஷேராக உடனே தெரியாது அப்படிங்கிற அந்த பார்வையிலிருந்து, ஆனால் ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து வலுப்படுத்தப்படுகிறது. பல ஆண்டு காலமாக சிதிலமாக ரொம்ப தேக்க நிலையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி யார் என்ன ஏது அங்கே கட்சியினுடைய தலைவர் யார் அப்படிங்கிற அது எதுவுமே தெரியாமல் இருந்த தமிழக மக்களுக்கு இந்த கிரவுண்ட் ஒர்க் மூலியமாக அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கட்சி சார்ந்த ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டி ஏன் இது தெரியவில்லை, கிரவுண்டில் ஏன் இது தெரியவில்லை அப்படின்னு பார்க்கும்போது திராவிடியன் ஐடியாலஜி வந்து ஒரு வாலை, ஒரு ஃபயர் வால் மாதிரி மிக முக்கியமாக தமிழக அரசியல் களத்தில் கடந்த 100 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய வருகைக்கு அப்புறம் திராவிடியன் ஐடியாலஜி மிக முக்கியமான ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 75 வருட ஒரு டாமினன்ஸை பிஜேபி ஐடியாலஜிக்கு எதிராக திராவிடியன் ஐடியாலிட்டி மூலியமாக அவர்கள் அந்த கிளாஷை உருவாக்கி வச்சதும், அதே போன்று மொழி மற்றும் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய அந்த கல்ச்சுரல் நரேட்டிவை வந்து உடைக்க முற்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மிக முக்கியமான வீரியமான போராட்டத்தை வலுப்படுத்துறதுமே வந்து மிக தெளிவாக இந்த எதிர்ப்பு அலைகள் மூலியமாக அவர்களுடைய காட்சிப்படுத்துதல், அந்த விசிபிலிட்டி ஏன் தெரியலை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அது போக ஹிந்தி இம்போசிஷன், அந்த ஃபியர் இருக்குது பார்த்தீங்களா, ஹிந்தி எதிர்ப்பை வந்து இன்னும் உயிர்ப்புடன் வைத்து கொண்டு இருக்கிறதுக்கும் சரி, அந்த தமிழ் ஐடென்டிட்டி, தமிழினுடைய அந்த அதிகாரத்தையும் தமிழினுடைய அந்த ஆட்சி அமைப்பையும் அந்த பாலிடிக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறதும் பாரதிய ஜனதா கட்சி அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் தெரியாததற்குரிய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அலைன்ஸ் டிபெண்டன்சியை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவர்களால் கூட்டணி இல்லாமல் எந்த விதத்திலையும் ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி சீட்டாக மாற்றக்கூடிய அந்த திறமை தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எல்லளவும் இல்லை அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஆனால் தேசிய தலைமையினுடைய அந்த லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது, அவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேர்தலுக்கு தேர்தல் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறார்கள். 3 to 5 விழுக்காடிலிருந்து 10 to 15 விழுக்காடு வரைக்கும் உயர்த்துவது தான் அவர்களுடைய மிக முக்கியமான டார்கெட்டாக இருக்கிறது. கிங் மேக்கர் ரோல் அப்படிங்கும்போது இந்த ஹங் அசம்பிளி போன்ற இடர்பாடுகள் வந்தால் பிஜேபி மிக முக்கியமான பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. லாங் டேர்ம் கேப்சர் என்று சொல்லப்படக்கூடிய 2031 2030க்கு மேலே உள்ள டைம் லைனில் பார்த்து தான் அவர்கள் இப்போதே அந்த ஸ்லோவாக பில்ட் பண்ணக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் தெளிவாக கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கடந்த 5 to 7 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்குது அப்படிங்கிறதுல இருந்தே நம்மளால பார்க்க முடியும். இது ஓவர் நைட் விக்டரியாக மாற்றப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு டிகேட் லாங் திட்டமாக இது மறுதளிக்கப்படுகிறது. ஒரு 10 வருட திட்டம், 5 வருட திட்டம் எப்படி போடுவாங்களோ ஒரு கம்பெனிக்கு, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக 5 வருட திட்டம், 10 வருட திட்டம், 15 வருட திட்டம்னு போட்டு தான் களத்தில் அவர்களுடைய ஆள்களை இறக்குவார்கள். ஸோ இது வந்து ஒரு டிகேட் லாங் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்போது இதற்கான இந்த growth இருக்கிறதா, அந்த சக்ஸஸ் இண்டிகேட்டர்ஸ் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா அர்பன் பகுதிகளில் பிஜேபியினுடைய விசிபிலிட்டி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நகர்ப்புறங்களில் அவர்களுடைய இருப்பு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலையும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியிலையும் அந்த ட்ராக்ஷன் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் மீறி சோஷியல் மீடியா டாமினன்ஸ்லையும் அவர்களுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறதை ஒரு தெளிவான ஒரு இண்டிகேஷனை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ரூரலில், கிராமப்புறங்களில் வாக்குகள் இன்னும் அவர்களுக்காக பெறக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதே சமயம் பெண்களுடைய வாக்குகள் அதிமுக திமுக பக்கம் தான் இன்னும் நிலையாக இருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளும் இன்றைக்கு மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வது முற்றிலுமாக தமிழகத்தில் உட்பட தென்னிந்தியாவில் தடைபட்டு கொண்டிருப்பதும் மிக முக்கியமான காரணம். அப்போது ஃபெயிலியர் இண்டிகேட்டர்ஸ், தோல்வியினுடைய பர்செப்ஷனான இண்டிகேட்டர்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கன்வர்ஷன் இல்லாமல் ஓட் ஷேர் மட்டுமே வைத்துக்கொண்டு எந்த விதத்திலும் அரசியல் கட்சிகள் வெகு தொலைவில் பயணிக்க முடியாதுங்கிற பார்வை இருந்தால் கூட தேர்தலில் இந்த இம்பாக்ட் இல்லாத பார்ட்டி இமேஜை வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் நிலைநிறுத்துகிறது. அதே சமயம் ஓவர் டிபெண்டன்ஸாக ஒரு நேஷனல் நரேட்டிவ்ல இருக்கும்போது தமிழகத்தினுடைய அந்த ரீஜனல் பர்செப்ஷன் வந்து கம்மிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்விசிபிள் குரோத்தாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா, இல்லை ஒரு ஃபெயிலியரான மாடல்களாக இருக்கும்போது கம்ப்ளீட்டான சக்ஸஸும் இல்லை, விசிபிளான இம்பேக்டும் மிக குறைவு அப்படிங்கிற அந்த ஒரு நடுநிலைமையான முடிவுக்கு தான் வர வேண்டும். ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இன்விசிபிள் கிரவுண்ட் ஒர்க் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது.
ஃபியூச்சர்ல கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரப்ஷன், ஒரு பொட்டன்ஷியலை பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசியல் களத்தில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தெளிவாக நம்ம வரலாறு பூர்வமாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் 2வது கட்சியாக இருந்தவர்களை ஆட்சியை விட்டு அகற்றிவிட்டு, அவர்கள் 2வது கட்சியை அழித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாறு பூர்வமாக இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல பார்த்தாலே நம்மளுக்கு அதற்கான பதிலே தெரியும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு தோல்வி போல தோன்றலாம். ஆனா, அது அமைதியாக விதையை விதைக்கிறது. அந்த விதை எப்போது வெடிக்கும் என்பதுதான் தமிழ்நாட்டின் அடுத்த அரசியல் அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சி போன்று எந்தவித மதவாத அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் வந்தால் கூட, தமிழக மக்களினுடைய ஸ்ரிதமான நிலைமை, அவர்களுடைய மனநிலைமை என்ன மாரி இருக்க போகிறது அப்படிங்கிறதை ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அந்த மாறுதல் தமிழகத்தினுடைய மக்கள் மனதில மாறுதா? பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு மதத்தை வைத்து அரசியலை மிக மூர்க்கத்தனமாக எடுக்கக்கூடியவர்களை மக்கள் ஆதரிக்கப் போகிறார்களா? அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அந்த பகுப்பாய்வுக்கு விட்டுவிட வேண்டியதுதான் இந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மையக்கருவாக இருக்கும். அடுத்தடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருந்து லீடர்ஸ் சேனலுக்கு உங்கள் பெருவாரியான ஆதரவை கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.